இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தமிழ்நாட்டில் பெங்கல் புயலை விட வேகமாக வீசி வருகிறது தனுஷ்க்கு எதிராக நயன்தாரா வீசிய புயல். இவர்களுடைய பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல. நயன்தாராவின் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் அனுமதி வழங்க மறுத்த நிலையில ட்ரைலரில் பயன்படுத்தப்பட்ட 3 வினாடி காட்சிகளுக்கு 10 கோடி வரை நஷ்டம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனால் கடுப்பான நடிகை நயன்தாரா தனுஷ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். உங்கள் பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் என் கணவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம். உங்கள் கீழ்த்தரமான செயல் பற்றி எனக்கும் என் கணவருக்கும் நன்றாக தெரியும் என காட்டமாக அந்த அறிக்கையில் கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது. பின்னர் நயன்தாராவின் ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகியிருந்தது. அது சர்ச்சைக்குரிய நானும் ரவுடிதான் படம் மேக்கிங் காட்சிகள் சில நொடிகள் இடம்பெற்றிருந்தது. இதனால் கடுப்பான தனுஷ் நயன்தாராவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக நடிகர் நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். தனுஷின் நோட்டீஸ் தொடர்பாக நயன்தாரா தரப்பு வழக்கறிஞர்கள் விளக்கம் அளித்தனர். அதில் ஆவணப்படத்தில் விதிமீறல்கள் எதுவும் நடக்கவில்லை, நானும் ரவுடிதான் பட காட்சிகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை, இதில் காப்புரிமை பிரச்சனை எதுவும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளனர். இந்த வழக்கு வரும் டிசம்பர் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில நடிகை நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனுஷை விமர்சிக்கும் வகையில் மறைமுகமாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் பொய் சொல்லி இன்னொருவரின் வாழ்க்கையை நீங்கள் அழிக்க நினைத்தால் கர்மா உங்களை சும்மா விடாது, வட்டியுடன் அது உங்களுக்கு திரும்ப வரும் என கூறப்பட்டுள்ளது. இதை பார்த்த ரசிகர்கள், உங்க பஞ்சாயத்து இன்னும் முடியவில்லை, தனுஷ் இந்த மோதலை சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார், நீங்களும் அதை போல் செய்யலாம், அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் மறைமுகமாக அவரை தாக்கி விமர்சனம் செய்து வருவது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.